Did they call my name? Bharat, please come on the dais. One moment, please. And there is something special about this gentleman. And this is not his first degree, it is his fifth, if I'm not wrong. Bharat, can you tell us what makes you study more and more? Every time I learn a new thing, something haunts me in constant. That I don't know a lot more. So, what next? I don't know. Hola, bienvenido. சரி கொஞ்ச நேரத்துல வேலை முடிஞ்சிடும். ஷாப்பிங் பண்ணிட்டு இரு, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எதுக்கு தொலைய போற? நில்லு. ஏய், கண்ணு தெரியாது. சிக்னல் பார்த்து வர மாட்டேன். ஓடிட்டு போயா. ஹலோ சார், பாஸ்கர் உங்கள் பிஏ, பர்சனல் செக்ரட்டரி சார். Oh, hi. ஹலோ சார். Please. அப்பாவுக்கு கூட ரொம்ப நாளாக நான் தான் பிஏவாக இருந்தேன் சார். என்னது? நியூஸ் பேப்பர்ஸா? ஆமாம் சார். எனக்கு தமிழ் படிக்க அவ்வளோவா வராது. Can you read it for me? யா ஷூர் சார். Just headlines. ஓகே சார். தமிழக அரசியல் வரலாற்றில் மிக இளவயது முதல்வர், தமிழக அரசியலில் மேலும் ஒரு வாரிசு திரு பரத் முதலமைச்சராக பதவியேற்பு. உளறிச் சான்று. இது வேணாம் சார். என்னது? அது ஒரு சின்ன பத்திரிக்கை சார், அவனுங்க கண்டதை எழுதுவானுங்க. Read it. உளறிச் சான்றிதழின் படி. Go on. ஃபுல்லாக படிங்க. ஓகே சார். நேற்று கவர்னர் மாளிகையில் பதவியேற்பு விழாவில் புதிய முதல்வர் பரத் பதவி பிரமாணம் செய்தார். அப்பொழுது உளச்சான்றின்படி என்று கூறுகையில் உளறிச்சான்று என்று கூறி தடுமாறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. உளச்சான்றின்படி என்ற வார்த்தையை உச்சரிக்க முடியாவிட்டாலும் உளச்சான்றின்படி நடந்து கொள்வாரா என்று சமூக வலைதளங்களில் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று. அந்த வார்த்தை என்ன பாஸ்கர்? உளச்சான்றின்படி. Good morning, sir. I'm Mukhtar, your Chief Security Officer. Hello, Mukhtar. Sir, please, sir. ரோடெல்லாம் ஏன் காலியாக இருக்கு? டிராஃபிக் பிளாக் பண்ணியிருக்கீங்களா? அது சிஎம் கான்வாய் போகும்போது அப்படி தான் பண்ணுவாங்க. எதுக்கு? இந்த டிராஃபிக்கில் டைமுக்கு போக முடியாது. நேற்று பார்த்துருப்பீங்களே இந்த டிராஃபிக்கு, நம்ம ஊர் ஜனங்க. அவங்களுக்காக தான் சார் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. அவங்க வேலை சீக்கிரம் முடியணும்னா அவங்க கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு தான் இருக்கணும்.
Morning, sir. Welcome, sir. I am Srinivasan, Chief Secretary. Thank you. Please. Thank you, sir. Thank you, sir. This is your personal team, sir. எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் they will assist you, sir. Thank you, gentlemen. நான் சிஎம் எப்படி ஆனங்கிற கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டு பி ஆனஸ்ட், இந்த நாட்டை பற்றியோ இந்த ஜாபை பற்றியோ எனக்கு எதுவும் தெரியாது. யா, இட்ஸ் ட்ரூ. ஐ நோ இட்ஸ் அ பிட்டி. எல்லா விஷயத்திலும் நீங்கள் எல்லாரும் என் கூட இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ட்ரஸ்ட் மீ, ஐ எம் எ வெரி ஃபாஸ்ட் லேர்னர். நான் ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்குவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் I'll be perfect and make all of you proud. We are all here for you, sir. All the best. நாளைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணி we will address all the key issues, sir. அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். Right, sir. அது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியுமா? Sure, sir. நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு ஓகே தானே சார்? ஏன் இன்னைக்கு முடியாதா? சார் ரைட் நோ. ஷூர் சார். சார், மிஸ்டர் அருண் குமார், டிராஃபிக் கமிஷனர். Hi. And this is his team. ஹலோ சார். டேக் யூர் சீட்ஸ். சார். இங்கே இருக்கிற டிராஃபிக் கண்டிஷன்ஸை பற்றி என்னை விட உங்களுக்கு தான் பெட்டராக தெரியும். டெரிபிள். கேன் ஐ சே டிசாஸ்டர்ஸ்? எஸ் சார். வாய்? பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி சார். ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். இட்ஸ் வெரி டஃப். அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கிறதால தானே we need more planning and discipline. I'm sorry to say this. காட்டில் மிருகங்களை இன்னும் ஆர்கனைஸ்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஃபுட்பாத்தில் ஜனங்க பைக் ஓட்டிட்டு போகிறத பார்த்தேன். we are trying our best சார். ஆர் யூ? எஸ் சார். ஹவு? நிறைய பேட்ரோல்ஸ் கொண்டு வரோம், ஒன்வேஸ் பண்ணுறோம், டிராஃபிக் சிக்னல்ஸும் அதிகரிக்கிறோம், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நிறைய விளம்பரங்களும் பண்ணிட்டு இருக்கோம். வாட் அபவுட் ஃபைன்ஸ்? சார், ஃபைன்ஸ் சார்ஜஸ் என்னன்னு கேட்குறேன். டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினா 500 rupees சார் ஃபார் 2, 3 and 4 wheelers. 10,000 ஆக்குங்க. சார், 10,000. சிக்னல் ஜம்பிங் 1000 சார். 20,000 ஆக்குங்க. டிரைவிங் பண்ணும்போது மொபைலில் பேசினா 1000 சார். 25 ஓகேவா? யா, 25. ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் வயலேஷன் 1000 சார். 30,000. நியூ ரேஷியோக்கு மாற்றி ஈவினிங் எனக்கு லிஸ்ட் அனுப்புனீங்கன்னா வில் இஷ்யூ என்னது? ஜியோ சார். யா, ஜியோ இஷ்யூ பண்ணிடலாம். சார், இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்தா நல்லாயிருக்கும். இத்தனை நாள் அதானே செஞ்சுருக்கீங்க. ஏதாவது மாறி இருக்கு? பட் இட் இஸ் வைஸ் டு ரீதிங்க். ஜனங்க பயந்துருவாங்க சார். நான் வந்த இந்த கொஞ்ச நாளில் அது யாருக்கும் இருக்கிறதா தெரியலையே ஸ்ரீனிவாசன் சார். பயம். We are living in a society. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பயமும் பொறுப்பும் இருந்தே தீரணும். ஏய், ஸ்டாப் ஸ்டாப். என்னங்க இது? வண்டி ஓரங்கட்டுங்க. 20,000 ரூபாய் ஃபைனு கட்டிடுங்க. 20,000? அது என் ஒரு மாசம் சம்பளம் சார். நிறுத்து. ஒரு நிமிஷம். 25,000 ரூபாய் ஃபைனு. 25,000? ஏய், நிறுத்து. ராங்குக்குள்ள வர ஷார்ட் கட்டா? சார் பக்கத்தில் தான் சார் அப்படியா? 30,000 ஃபைன் கிட்ட ஆபீஸ் போ. 30,000? தமிழகத்தில் மக்கள் இனிமேல் சாலையில் வாகனம் ஓட்ட வேண்டும் என்றால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். டிரைவிங் லைசென்ஸ் இல்லாம ஓட்டினா, சிக்னல்ல நிக்காம போனா, ஒன் வேல யாராவது தப்பா போனா, இனிமே பர்ஸ்ல இருக்கிற உங்களோட பணம் மட்டும் இல்ல, அநேகமா உங்களுக்கு கடன் வாங்குற நிலைமை கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒன்னோல போறோம், அதுக்காக 20,000 ஃபைன் போடுறது எவன் விட்டு துட்டு? எஸ் டன் த ரைட் திங். அப்படி செஞ்சாதான் ஜனங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. வண்டி ஓட்டுனால கஷ்டமா இருக்கு பிரதர். முந்தானத்தையும் புது வண்டி வாங்கியிருக்கான், பொன்வேல போயிருக்கான், 25,000 ஃபைன் இருக்காங்க. இவங்க அப்பா வண்டியை வச்சுட்டு வண்டியும் கிடையாது கிண்டியும் கிடையாது. பேசாம சிட்டி பஸ்லயோ இல்ல மெட்ரோ ட்ரெயின்ல போறதுதான் பெட்டர். எந்த தொல்லையும் இல்ல. சார், கென்யாவில் அவங்க ஆடிட் பண்ண பட்ஜெட்டோட இன்ஃபர்மேஷனும் கொட்டேஷனும் இதில் இருக்குது சார். ஆப்போசிஷன் லீடர் சன் கேஸ்ல அப்படி நடந்ததுக்காக லாஸ்ட் 1 வீக்ல இருந்தே நியூஸ்ல உங்களை பத்தி தப்பா பேசினது கேட்டு we all really felt very bad sir. தப்பு என்னோட தான். எங்கள் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக அலர்ட்டாக இருந்திருக்கணும். இட்ஸ் ஓகே. இன்னொரு சான்ஸ் கிடைக்காதா என்ன? சார், 3 நாளாக 4-5 பசங்க வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. அப்பாயின்மெண்ட் கூட அவங்க கிட்ட இல்லை. செக்யூரிட்டி தடுத்தும் உங்களை பார்க்காம போக மாட்டோம்னு அடம் பிடிக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நாங்கள் எல்லாரும் மதுரை உசிலம்பட்டி தொகுதியிலேருந்து வரோம் சார். இந்த உலகம் எப்படி தான் முன்னேறி போனாலும் எங்கள் பொழப்பு என்னமோ அப்படியே கீழே தான் சார் கிடக்கு. உங்கள் பார்ட்டியில் இருக்கார்ல சார் தாமோதரன், அவர் தம்பி தான் சார் எங்கள் தொகுதி எம்எல்ஏ. அவர் செத்து போனதுனால சார் பை எலெக்ஷன் வருது.
இந்த தடவை அவர் மகனுக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு கலவாணி எங்கள் வயிற்றுல அடிச்சுட்டு போனேன். அதே குடும்பத்திலேருந்து இன்னொரு கலவாணி வரேன் சார். எங்கள் ஊருக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்காக நாங்கள் டவுனுக்கு போக நினைச்சா கூட 3 கிலோமீட்டர் ரோட்டை 3 மணி நேரம் கிடக்கிற மாதிரி கேவலமாக வச்சிருக்காங்க சார். எங்கள் தேவைகளை சொல்ல எம்எல்ஏ பார்க்கணும்னு எங்கள் ஊர் தொகுதி மக்கள் போனால் அங்கே ஒரு பயம் இருக்க மாட்டேறேன் சார். வெறுத்து போய் நாங்கள் ஏதாவது ஒரு அதிகாரி கிட்ட புகார் கொடுக்கலாம்னு போனால் போன உசுருக்கு உத்தரவாதமே கிடையாது சார். அப்படி போனதுல இவங்க அண்ணன் இவங்க அப்பா திரும்பி வரல சார். ஆவேசம் தாக்க முடியாம நாங்க போய் கேட்டோம். 4 வருஷம் ஆச்சு. அவங்கள பத்தி எதுவும் தெரியல. வீட்டுல உள்ளவங்க அவங்க திரும்ப வருவாங்க நம்பிக்கையில இருக்காங்க சார். எப்படி சொல்றது? செத்து போனவங்க திரும்ப வரமாட்டாங்கன்னு. கவர்மெண்ட் கொடுக்கிற எல்லா பண உதவியும் வேலை வாய்ப்பும் சலுகையும் அந்த கொள்ளக்காரங்க கூட்டத்துக்கு தான் சார் போய் சேருது. ஒட்டுமொத்த கிராமமும் தற்கொலை பண்ணிக்கலான்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கும் போது கடவுள் மாதிரி வந்து அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் சார் எங்களுக்கு நம்பிக்கை வந்தது. எங்க கஷ்டத்தெல்லாம் அவங்க காலடியில கொட்டிட்டோம். நீங்க தான் சார் நல்லது செய்யணும். பார்ட்டியை பற்றியோ எலெக்ஷன் கேண்டிடேட் பற்றியோ எனக்கு எதுவும் தெரியாது. உன் தொகுதியை பற்றி அவ்வளோ தெளிவு இருக்குன்னா நீயே போட்டி இல்லாமே. நானா? நான் எப்படி சார் எலெக்ஷன்ல நிக்கிறது? உங்க ஊரை பத்தி அந்த மக்களை பத்தி அவங்க கஷ்டத்தை பத்தி அணுவணுவா தெரிஞ்சு வச்சிருக்கிற உன்னை விட வேற யாருக்கு அந்த பொறுப்பு இருக்கும்? கஷ்டத்துக்கு பழக்கப்பட்டவங்கன்னு சொன்னீங்களே, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கையை மாத்திக்க கூடாதா? போய் உங்க ஊர்ல பேசுங்க. வாழ்க்கையை மாத்திக்கணும்னு நினைக்கிற மக்களை உங்க பின்னாடி வர மாதிரி செய்யுங்க. அவங்க எல்லாம் பயப்படுவாங்க சார். உங்களுக்கும் பயத்துக்கும் நடுவில் நான் இருப்பேன். அது உசிலம்பட்டி சார். உசிலம்பட்டியா இருந்தாலும் அரசம்பட்டியா இருந்தாலும் அதுக்கும் நான் தான் சிஎம். மதுரை உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நடக்கவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கட்சியின் மூத்த உறுப்பினரான தாமோதரனின் மகன் ஜெகதீஷ் போட்டியிடுவது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆளும் கட்சி வேட்பாளரின் வாரிசை வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கொண்டிருந்த இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக ரமணா எனும் இளைஞர் சுயேட்சையாக போட்டியிட்டுள்ளார். முதலமைச்சர் பரத் ஆளும் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவை தெரிவிக்காமல் சுயேட்சை வேட்பாளரான ரமணாவிற்கு தன் ஆதரவை தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியமாக ஆளும் கட்சியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பார்ட்டி என் பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்கு. என் தொகுதியில் எதிர்கட்சியிலேயே ஆள் இல்லாமல் மூடிக்கிட்டு இருக்காங்க. இவன் அன்னப்போஸை ஜெயிச்சிருவான்னு நினச்சேன். இப்போ எவனோ ஒரு இண்டிபெண்ட்டுக்கு முதலமைச்சர் சப்போர்ட் இருக்கான். நம்ம பார்ட்டி வேட்பாளருக்கு நம்ம முதலமைச்சரே குறுக்க நிற்கிறார். இது என்ன அரசியல்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்க தொகுதியில் எங்ககிட்ட வந்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது சோத்துக்கே வழி இல்லாத ஒருத்தன் எலெக்ஷன்ல என்ன எதிர்த்து நிற்கிறான். ஜனங்களுக்கெல்லாம் பையன் போய் கேவலமா சிரிக்கிறாங்க. ஒரு 20 வருஷம் இருக்கும். உங்கள் அப்பனை லோக்கல் எலெக்ஷனில் நிற்க வச்சேன். அப்போது ஊரில் சீமத்துறான்னு ஒருத்தன், ஒரு பெரிய ரவுடி, உங்கள் அப்பங்கிட்ட தகராறு பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கு உங்கள் அப்பா அவன் ஊருக்கு போய் அவனுடைய 20 லாரியை எரிச்சு திரும்பவும் என் வழிக்கு வந்தினா இந்த லாரிங்களுக்கு ஏற்பட்ட கதி தான் உன் வீட்டுக்கும் வீட்டு ஆளுங்களுக்கும் வரும்னு மிரட்டிட்டு வந்தான். 5 வருஷம் கழிச்சு உங்கள் அப்பனை எம்பிக்கு நிற்க வச்சேன். இப்போது ராசப்பன்னு ஒருத்தன் படபலமும் பணபலமும் உள்ளவன் உங்கள் அப்பங்கிட்டையும் அவன் ஆளுங்க கிட்டேயும் அடிக்கடி வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரே ராத்திரியில் அவன் ஆளுங்க பாதிக்கு மேலே காணாமல் போனாங்க. ஆனால் இப்போ யாரோ ஒரு அட்ரஸ் இல்லாத பையன் ரோட்டில் போகிறவன் எதிர்த்து நிற்கிறான்னு பயந்து போய் என்கிட்ட வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க. ஏன் வயசாயிடுச்சா? ரத்தம் சுண்டிடுச்சா? அண்ணே மறக்காம எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. சரிப்பா. அண்ணனுக்கு எதிராக நிக்கிறீங்களா? டேய், பொழுது விடிஞ்சா எவன் தலை ஊர்ல போதுனே தெரியாதுடா. பயந்து பயந்து செத்துட்டு இருக்கோம்டா. இதெல்லாம் வேணாம்டா. இத்தனை காலமா விட்டு தானே இருந்தோமாமா. அப்ப படிப்புக்கும் பணத்துக்கு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இனிமே வர காலத்தை சத்தியமா சொல்ற திங்கிற சோத்துக்கும் குடிக்கிற தண்ணிக்கும் கஷ்டம் வரும். ச்சே, இந்த பொழப்பு பொழைக்க நம்மள வெக்கப்படணும். உன் இஷ்டம்டா. நாளையில இருந்து நீ இருக்கிற பக்கமே வரமாட்டோம். அதை சொல்லிட்டு போவதா வந்தோம். எங்க பேச்ச கேள்ற ரமணா, நல்லா படிச்சிருக்க. இங்க இருக்கிற ரவுடி பசங்களோட மல்லு கட்டுறதுக்கு பேசாம மெட்ராஸுக்கு போய் வேலை பார்க்கலாம்ல. சொந்த வீடு இருக்கு, அம்மா இருக்கு, 4 ஏக்கர் விவசாய பூமி இருக்கு. இத பூரா விட்டுட்டு எங்க போறது? என்ன வேலை பாக்குறது? அப்பா இல்லாத புள்ள, ஏதோ 4 நல்லதை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தோம். அப்புறம் இஷ்டம்டா. வாங்கயா போலாம்.
சார் ஒரு ஃபேவர் முக்தார். ஆர்டர் சார். உசிலம்பட்டியில் இருக்கிற தாமோதரன் தொகுதிக்கு ஒரு ஸ்ட்ராங் போலீஸ் டீம் அனுப்பி வைங்க. மஃப்டியில் அந்த ஊர் மக்களோட சேர்ந்து அங்கேயே இருக்க சொல்லுங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ரமணாவுக்கு செக்யூரிட்டி கொடுக்க சொல்லுங்க. யாருக்கும் தெரியக்கூடாது, அவனுக்கும். ராத்திரியும் பகலும் அவன் கூடவே இருந்து அவனை எவன் தொட்டாலும் தொட்டவனை முன்ன பின்ன பார்க்காம வெட்டிர சொல்லுங்க முக்தார். சார். அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க ஆள் இல்லாதவன் நம்ம ஆளுங்களை போட்டு இப்படி அடிச்சிருக்கானா? என்ன நடக்குதுங்க? அவர் சுண்டக்கா பையனை, அவனுக்கு அவ்வளோ தைரியமெல்லாம் கிடையாது. அவனுக்கு பின்னாடி இருக்கிற யாரோ தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே, அவங்க எல்லாரையும் முடிச்சிடுறேன். மதுரை டிஎஸ்பிக்கு ஃபோனை போடுறா. என்ன எங்கிட்டு போய்க்கிறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் அங்கல்ல இருக்கு. அவனை நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கண்ணா. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இவ்வளவு துணிச்சலா எனக்கு எதிராக எலெக்ஷன்ல நிக்கிறேன்னா துர்கா டாக்கீஸ்க்கு வந்து இந்த தாமு எதிரில் நிற்கும் போது கூட இவன் கண்ணில் கொஞ்சம் கூட பயம் தெரியல. எங்கிருந்து வந்ததுடா இந்த தைரியம்? உனக்கும் அவனுக்கும் நடுவில் நான் இருப்பேன். அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். கொடுத்த வாக்குக்காக நான் எவ்வளோ தூரம் வேணாலும் போவேன்னு உனக்கு நல்லா தெரியும். உசிலம்பட்டியில் இருக்கிற தாமோதரன் டாக்கீஸ்க்கு வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உன்னை எதுதான் இங்கே கூட்டிட்டு வந்து புதைச்சிருவியா? என்னதாமோ சின்ன புள்ளத்தனமா? மனுஷங்களா இல்லை மாடா? அவன் எலெக்ஷன்ல உன் பையனை எதிர்த்து நிற்பான், அவன் தான் ஜெயிப்பான். மறுபடியும் இந்த துர்கா டாக்கீஸ்க்கு அவனை கூட்டிட்டு வரதை பத்தி யோசிச்சு கூட பார்க்காத. அவன் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலோ, அவ்வளோ ஏன் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போனா கூட இந்த துர்கா டாக்கீஸ்ல படத்தை ஓட்டி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது.
ஆனா உனக்கும் ஆளுங்களுக்கும் ஒரு சூப்பர் ஆக்ஷன் படம் ஓட்டுவேன் தாமோ. நிறைய பேர் எனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன் தாமோ. சிஎம் பதவியில இருக்கிறதுனால இங்க இருந்து உயிரோட போற என்ன? ஏதோ அதிர்ஷ்டத்துல சிஎம் ஆகி இவங்க எல்லாரும் உன் பின்னாடி இருக்கிறதுனால இந்த உசிலம்பட்டிக்கு வந்து அதுவும் என் இடத்துல காலை வச்சுட்டு உயிரோட வெளியே போற. என் ஆளுங்க வேற மாதிரி யோசிக்கிறதுக்குள்ள உங்க ஒய்யாவை இங்க இருந்து சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. இன்னொரு ஃபேவர் வேணும் முக்தார். சார், தாமுக்கும் அவங்க ஆளுங்களுக்கும் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் போட்டு காட்டலான் இருக்கேன். 10 நிமிஷம் தர முடியுமா? என்ன சார் சொல்றீங்க? நீங்க எதுக்காக இவங்க கூட ஃபைட் பண்ணணும்? வி ஷுட் லீவ் சார். தெளிவானவா அவன். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கேட்டிருக்கான். ஆஃபீஸர்ஸ், ஜஸ்ட் 10 minutes. இவங்க கிட்ட இருந்து என்னைய காப்பாத்திக்க முடியலன்னா இந்த நாட்டை எப்படி காப்பாத்துவேன்? முக்தார், இங்க இருந்து நான் வெளியே வரணும்னா இவங்க எல்லாரையும் இந்த துர்கா டாக்கீஸ்ல புதைச்சிட்டேங்கிற கான்ஃபிடன்ஸோட வெளியே வரணும். சார், உங்க மேல கை வச்சாங்கன்னா within 2 seconds இங்க ஒருத்தரை விடாம எல்லாரும் ஷூட் பண்ணிடுவோம் சார். என் மேல எவன் கையும் படாத மாதிரி அடிக்கிறேன். ஓகேவா? அவ்வளோ பெரிய ஆம்பளையா இருந்தா அவங்க கிட்ட ஏன் கேட்கற? உண்மையிலேயே தில் இருந்தா வந்து எங்க கிட்ட மோத. உங்களுக்காக பர்சனலாக எங்கள் டியூட்டியும் வேலையும் பணையம் வைக்க எல்லாரும் ஒத்துக்கிறோம் சார். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நெக்ஸ்ட் மினிட் ஃபயரிங் ஆரம்பிச்சிருவோம் சார். உங்களுக்கு அந்த சான்ஸ் தர மாட்டேன் முக்தார். ப்ராமிஸ். 10 நிமிஷத்துக்கு நான் சிஎம் கிடையாது தாமோ. சண்டே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு உன்கிட்டயே விடுறேன். இது தமாஷ் இல்ல, கொஞ்சம் யோசிச்சா பெட்டர்னு நினைக்கிறேன். அடியாளுங்களை அனுப்ப சொன்ன அனாவசிய பேச்சதுக்கு தாமோ. Good start, sir. அவன் என் மேல கை வச்ச கணக்கில் இதெல்லாம் வராத ஆபீசர்ஸ். Nice one, sir. எங்க குலசாமி ஐயனார் மாதிரியே இருக்காரு.
இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் எங்கடா போற? சார், சாரை கூட்டிட்டு போங்க. நாங்க இனிமே அந்த பையன் வம்புக்கு போக மாட்டோம். எலெக்ஷன்ல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறோம். சுத்தப்பட்ட கிராமங்கள்ல உன்ன மாதிரியே ஜனங்களை பயமுறுத்தி நிறைய அரசியல்வாதிங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஊரூரா சுத்தி அவங்க சினிமா தியேட்டருக்கு போய் தனித்தனியா ஆளுக்கு ஒரு படம் காட்ட முடியாது தாமோ. பாவம், அவங்களுக்கும் அனுபவத்தை விவரமா சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிடுறேன் சார். பத்தாது தாமோ. எல்லாருக்கும் நல்லா புரியுற மாதிரி சொல்றேன்னு ஆண்டவன் சாட்சியா பிரமாணம் செய்யறேன் சார். That's all for now, Mukhtar. Sir. இங்க வா. சார், வெதர் கண்டிஷன் சரியில்லாததுனால ஹெலிகாப்டரை டேக் ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு இங்கே தான் எங்கேயாவது தங்கி ஆகணும். சார், நீங்கள் இப்படி சடனாக வந்ததால் எங்களால் எதுவும் பண்ண முடியல. இப்படி ஸ்கூலில் ஒரு பெட்டை போட்டு வி ட்ரைட் அவுட் பெஸ்ட் சார். யூ டேட்? அப்போ பொலிட்டிஷியனோட சேர்ந்து போலீஸ் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை சந்திக்கிறதுக்கு கிராமத்து ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணுங்கிறாங்க சார். இது இதோட விட்டுருவேன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு நீங்கள் எல்லாரும் சென்னைக்கு வரணும். எங்க கஷ்டத்தை பார்த்து நீங்களே வந்து எங்களுக்காக உங்க உசுர பணைய வச்சு போராடி இருக்கீங்க. எந்த ஜென்மத்து பந்தமோ உங்களை நேர்ல பார்த்துட்டு போலான்னு. இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர்ல திருவிழா இருக்குங்க. ஒரு ராட்சசம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தினமும் ராத்திரி இந்த ஊருக்கு வந்து அப்பாவி மக்களை கொலை பண்ணுவானா. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்கள காப்பாத்த ஐயனார் சாமி நேர்ல வந்து அவனை அழிச்சதா நம்ம ஊர்ல ஒரு கதை இருக்குங்கய்யா. அந்த கதை உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியாது. கிராமத்தையே அழிச்சிட்டு இருந்த ராட்சசனை மண்ணோட மண்ணாக்குன சாமி நீங்க தான் ஐயா. இன்னைக்கு தான் நாங்க உண்மையான திருவிழாவை கொண்டாட போறோம். எங்களுக்காக அவசியம் நீங்க இந்த திருவிழாவுக்கு வரணும். அப்போதான் எங்க மனசு கொள்ளுறோம். உங்களுக்காக ஆசையா எடுத்துட்டு வந்திருக்கோம். எங்க ஊர்ல எங்க கையால நெசவு செஞ்சதுங்க ஐயா. இதை கட்டிக்கிட்டு வாங்க ஐயா.